வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஆந்திரா ஸ்டைல் ஆந்திரா நல்ல காரப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். தனியா ஒரு கப்பு, புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ், 2 டீஸ்பூன் சீரகம், பூண்டு ஒரு 4-5 பல், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இருந்தால் அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வறுப்பட்டுருது. ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டுருது. இப்போ தனியாவை சேர்த்துடலாம். தனியா கடலைப்பருப்பு வறுப்பட்டுருது. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வறுபட்டுருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். காரத்துக்கு வரமிளகா ஒரு 15 to 20 வரமிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். நம்ம மிளகாவும் வறுபட்டுருக்கு, அதையும் எடுத்துருவோம். நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கருவேப்பிலை வறுபட்டுருக்கு. இப்போ நல்லா ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ், அதுவும் இதோடய சேர்த்துருவோம். தேவையான உப்பு. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். வறுத்தது ஆறிடுத்து, இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்ததை அரைச்சாச்சு. இப்போ புளியும் பூண்டும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். புளி, பூண்டு, உப்பு நல்லா கோர்ஸாக அரைச்சாச்சு. இது கூடவே வந்து கொஞ்சமாக வெல்லம் மட்டும் சேர்த்துப்போம். அவ்வளோதான், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் கடாய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கடாயில் நெய் விட்டுக்கோங்க. இந்த பொடியை அப்படியே போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். பாருங்கள், எல்லா நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுதா? அவ்வளோதான், நம்மளுடைய ஆந்திரா நல்ல காரப்பொடி ரெடி. இது நல்ல இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல இட்லியில் நல்ல இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு இட்லியை 2 பக்கமும் தடவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆந்திரா நல்ல காரப்பொடி இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.